தலித்துகள் தனித்தொகுதி அப்படின்ற ஒன்று அவங்களுக்கு உத்தரவாதப்படுத்தப்பட்டிருக்கு. பொது தொகுதிகள்லையும் தலித்துகள் அதிகமான எண்ணிக்கையில் நிறுத்தப்பட்டால் அது சமுதாயத்தில் நல்ல விஷயம். தமிழ்நாட்டில் திமுக அணி அதிமுக அணியில் திமுக அணி 10 முஸ்லீம்களை வேட்பாளர் நடத்தியிருக்காங்க. நிறைய சிறுபான்மையினர் இருக்கிறாங்க. அதிமுகவில் ஒரே ஒருவர் பாளையங்கோட்டை. அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பே இல்லாத தொகுதி. பாரம்பரியமாக அங்கே அவங்க வெற்றி பெற்றது இல்லை. ஒரு யூபியில் யோகி ஆதித்யநாத் அவர்கள் வெளியிடுற ஒரு வேட்பாளர் பட்டியலில் முஸ்லீம்களுக்கு நாங்கள் வாய்ப்பு தர மாட்டோம்னு சொல்லியே வெளியிடுறாங்க. அது வெளிப்படையாக பேசுகிறது மாதிரி இவர் சொல்லாமல் செஞ்சுருக்காரு. அதாவது தமிழ்நாட்டில் இஸ்லாமிய மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய எல்லா விதமான அரசியல் கட்சிகளும் அமைப்புகளும் ஓரணியில் திரண்டு திமுக அணியில் இருக்காங்க. இந்த தேர்தலில் தான் பிஜேபியோட சேர்ந்ததனுடைய விளைவாக, ஏன்னா அவங்களும் சேர்ந்து வேலை செய்யணும்ல, பிஜேபி வேலை செய்யணும்ல, தேர்தலில் பிஜேபி ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகணும்ல. அதனால் வெற்றி வாய்ப்பு மேலும் மோசமாகிடக்கூடாது என்பதற்காக அவர் இஸ்லாமிய வேட்பாளர்கள் எடுத்தாமல் இருந்திருக்கலாம். கவனக்குறைவாக நடந்திருக்காது. கவனக்குறைவாக நடந்ததுன்னு நான் நினைக்கவே இல்லை. திட்டமிட்டுத்தான். நான் தான் சொல்கிறேனே, ஒரு இஸ்லாமிய அமைப்புகள் கூட அதிமுக அணியில் இல்லை. ரெண்டாவது, பிஜேபியோடு சேர்ந்திருக்கிற நிலையில் பிஜேபியினுடைய ஒத்துழைப்பு என்பது இஸ்லாமியர்கள் வேட்பாளர் நிறுத்தக்கூடிய தொகுதிகளில் கிடைக்காது. அது உறுதியாக தோற்று போயிடும். அதனால தான் பாளையங்கோட்டையில் போய் போட்டிருக்காரு அவர். உறுதியாக தோல்வி உறுதி அப்படின்னு தெரிஞ்ச இடத்துல ஒரே ஒரு இஸ்லாமிய வேட்பாளர் அவர் போட்டிருக்காரு. அதனால் அது ஒரு கவனக்குறைவாகவோ நடைபெற்றதாக நான் நினைக்கல.